கட்டுனா இவரை தான் கட்டுவேன்னு இயக்குனர்களை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சுந்தர் சி, குஷ்பு. ஆரம்பத்துல காமெடி படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருந்த சுந்தர் சி தலைநகரம் படத்துக்கு அப்புறமா குஷ்புவை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. 1990 காலத்துல நம்ம தமிழ் சினிமாவே கட்டி ஆண்டுட்டு இருந்தாங்க குஷ்பு. ஆரம்பத்துல குஷ்புவும் பிரபுவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற செய்தி பரவலா போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு குஷ்புவை நான் தட்டி தூக்குறேன்டா அப்படின்னு தூக்குனாரு சுந்தர் சி. தலைநகரம் படத்துக்கு அப்புறமா குஷ்புவை வச்சு 1-2 படம் சுந்தர் சி டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த டைம்ல அவங்களோட லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இருந்தாலும் சில பிரச்சனைகள் வந்து இவங்க பிரிய போறாங்க அப்படின்ற செய்தி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா 2000 ஆண்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு இப்ப 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. சுந்தர் சி ரீசெண்டா ஒரு பேட்டியில குஷ்பு இல்ல அப்படின்னா நான் சௌந்தர்யாவை தான் காதலிச்சிருப்பேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது செல்வமணி மற்றும் ரோஜா. இந்த லவ் ஸ்டோரி செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் ஒரு திகில் நிறைந்த டைரக்டராக தான் செல்வமணி பார்க்கப்பட்டாரு. செம்பருத்தி அப்படின்ற படத்தின் மூலமாக தான் நடிகை ரோஜாவை அறிமுகப்படுத்துறாரு செல்வமணி. அந்த படத்துக்கு அப்புறமா தன்னோட நடிப்பாலையும் அழகாலையும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க ரோஜா. இதன் மூலமா செல்வமணிக்கும் ரோஜாக்கும் ஒரு நல்ல நட்புறவு ஆரம்பிச்சிச்சு. அது போக போக காதலா மாறி இருக்கு. ஆரம்பத்தில் செல்வமணிய ரோஜாவோட வீட்டாருக்கு சுத்தமா பிடிக்கல. கிட்டத்தட்ட 10 வருஷம் இவங்க யாருக்குமே தெரியாம லவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா ரோஜாவோட குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணி 2002ல செல்வமணி ரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறமா ரோஜா சினிமாவில இருந்து விலகி அரசியல்ல இறங்கினாங்க. இப்ப ஆந்திராவில் அமைச்சராகவும் இருக்காங்க. செல்வமணி 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப வரைக்கும் நான் வேலைக்கு போகாம வீட்டுல சும்மா தான் இருக்கேன். நான் இருக்கக்கூடிய வீடு, நான் போகக்கூடிய கார், அந்த காருக்கு போடக்கூடிய பெட்ரோல் இப்படின்னு எல்லாமே என்னோட மனைவியோட காசு தான். அதை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமும் இல்லை. அதை நான் பெருமையா தான் நினைக்கிறேன். எங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்ப வரைக்குமே நான் வேலைக்கு போகல. ஆனா ரோஜா என்ன ஒரு இடத்துல கூட மரியாதை குறைவா நடத்தினதே கிடையாது. ஆரம்பத்துல எனக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை இருந்தோ அதே மரியாதை இப்பவும் இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் எங்களோட லவ் தான் அப்படின்னு செல்வமணி பெருமையா பேசியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஜகுமாரன், தேவயானி. தேவயானி ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு இண்டஸ்ட்ரியில யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மொத்த நடிகர்களும் லைன்ல வந்து நின்னாங்க. ஆனா ராஜகுமாரன் அப்படியே தட்டிட்டு போயிட்டாரு. 2000 காலத்துல முன்னணி நடிகையா தேவயானி நம்ம தமிழ் சினிமாவில் இருந்தாங்க. சூரியவம்சம் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ராஜகுமாரன் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்பவே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்புறவு ஆரம்பிச்சு அது போக போக காதலா மாறி இருக்கு. தேவயானியோட வீட்டுல ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. அதனால 2001ஆம் ஆண்டு திருத்தணி முருகன் கோவில்ல இவங்க 2 பேரும் ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரீசெண்டா தேவயானி ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ராஜகுமாரனை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க முக்கிய காரணமே அவரோட ஒழுக்கம் தான். அவர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அதனாலேயே எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அட்லி, பிரியா. அட்லியும் பிரியாவும் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இங்க நிறைய பேருக்கு தெரியாது. விஜயோட ஒரு ஃபேமஸான டைரக்டர் தான் அட்லி. ராஜாராணி படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பிரியாவை ஒரு சைடு ஆக்ட்ரஸா நடிக்க வச்சிருப்பாரு அட்லி. அப்பதான் அது ஒரு நட்பா மாறி அதுக்கப்புறமா காதலா மாறி இருக்கு. 2014ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கான். பிரியா இப்போ ஒரு ஃபேஷன் பிராண்டை தொடங்கி அந்த பிசினஸை கவனிச்சுட்டு வராங்க. அட்லியை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவும் திரும்பி பார்க்குற அளவுக்கு அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட் இன்னும் போய்கிட்டே இருக்கும். இதோட பார்ட் 2 வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.